வணக்கம். நம்ம கோயில் கோபுரத்திலிருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு பொருளால ஆனதுதான். அதுதான் அணு. யோசிச்சு பாருங்க, இந்த முழு பிரபஞ்சமும் குட்டி குட்டி லெகோ கற்களால கட்டப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? அந்த குட்டி கற்கள் தான் அணுக்கள். நாம பாக்குற தொடுற எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு. அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர், ஒரு தனித்துவமான கைரேக மாதிரி. இத வெறும் சார்ட்டா பாக்காதீங்க, இது ஒரு பெரிய குடும்ப ஆல்பம். ஒவ்வொரு தனிமமும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி. இந்த கிடைமட்ட வரிசைகள் தலைமுறைகள் மாதிரி. போக போக குடும்பம் பெருசாகுள்ள. செங்குத்து வரிசைகள் தான் குலங்கள், ஒரே குணம். ஆனா ஒரே குலத்துல இருக்கிற தனிமங்கள்லாம் ஏன் அண்ணன் தம்பிங்க மாதிரி ஒரே மாதிரி நடந்துக்குது? ரகசியம் இதுதான், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இதுதான் ஒரு அணுவோட அவுட்டர் ஷெல் இருந்து மத்தவங்க கூட எப்படி பழகுறதுன்னு முடிவு பண்ணும். சரி, வாங்க இந்த குடும்பத்துல சிலரை மீட் பண்ணலாம். முதல்ல இடது பக்கம் இருக்கிற ஆல்கலி மெட்டல்ஸ். அவங்க கிட்ட ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கு. அத யாருக்காவது கொடுக்கணும்னு துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டா போதும், அவங்க ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. அதான் அவ்ளோ வேகமா ரியாக்ட் பண்றாங்க. இப்போ டேபிளோட அடுத்த பக்கம் போலாம். குடும்பத்தோட பெரியவங்களான நோபல் கேசஸ பாப்போம். அவங்களோட சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க அவுட்டர் ஷெல் ஏற்கனவே பெர்ஃபெக்ட்டா ஃபுல்லா இருக்கு. அதனால அவங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. ஒரு கம்ப்ளீட் தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி செம ஸ்டேபிள். இந்த குடும்ப அமைப்பை புரிஞ்சுக்கிட்டா எந்த தனிமத்தோட குணத்தையும் நாம ஈஸியா கணிக்க முடியும். உதாரணத்துக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதாவது ஒரு அணு எலக்ட்ரான்களை எவ்ளோ ஆசையா இழுக்குதுங்கிறது தான். டேபிள்ல வலது பக்கம் போக போக எலக்ட்ரான்களை இழுக்கிற சக்தி அதிகமாகும், கீழே போக போக அது குறையும். அதனாலதான் டாப் ரைட்ல இருக்கிற ஃப்ளோரின் தான் இந்த முழு குடும்பத்திலேயே பவர்ஃபுல்லான ஆளு. ராக்கெட் செய்யறதுல இருந்து மியூசிக் போறது வரைக்கும் இந்த நேர்த்தியான வரிசை முறை தான் எல்லாத்துக்கும் காரணம். பாத்தீங்களா, இவ்ளோ சிம்பிளான ரூல்ஸ்ல இருந்து எப்படி இவ்ளோ பெரிய பிரபஞ்சம் உருவாகுதுன்னு? இது ஒரு சயின்ஸ் கொண்டாட்டம்.